வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். குட் பேட் அக்லி நம்ம ஒரு 5-6 நாளாக அதை பற்றி பேசலன்னு நினைக்கிறேன். ஏன்டா என்னை பற்றி பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிளை தூக்கி போட்டிருக்காங்க. ப்ரோமோ எப்படி சார் இருந்தது, பார்த்தீங்களா? ப்ரோமோவை தாண்டி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பேசின ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஃபஸ்ட் சிங்கிள் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் எப்போ செகண்ட் சிங்கிள் வரும் அப்படின் பொழுது அது விட மாட்டாங்க. ஏன்னா முக்கியமான படம் வீரதீர சூரன். ஆமாம், விக்ரமுக்கு ரொம்ப முக்கியமான படம். அதை தாண்டி அஜித் மாதிரியே விக்ரமும் ஒரு போராடி இந்த இடத்துக்கு வந்தவர். அதனால் கண்டிப்பாக ஒரு மறைமுகமான உத்தரவோ அல்லது நேரடியான உத்தரவோ அஜித் தான் இவ்வளோ நேரம் நிறுத்தி வச்சிருந்தார் அப்படின்ட்டு உண்மை ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு வரப்போகுது செகண்ட் சிங்கிள், அதுக்கான ப்ரோமோ வீடியோ இந்த அளவுக்கு தெரிவிக்க விடுறாங்கன்னா ஏப்ரல் 10 எப்படி இருக்கும் பாருங்க. ப்ரோமோ தாண்டி அடுத்து இந்த ட்ரெய்லர்ன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல சார், கண்டிப்பாக முக்கியம். ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திரும்ப சொல்கிறது தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ட்ரெய்லர் தான். நீங்கள் படத்தை தாண்டி ட்ரெய்லர் எப்படி கட் பண்ணியிருக்கான் பாரியா அப்படின்னு பேசுவாங்க. அப்படி ஒரு ட்ரெய்லர், அதை சொல்லவே தேவையில்ல. ஒரு டீசர்லேயே 24 மணி நேரத்தில் 30 மில்லியன் எடுத்துகிட்டு வந்து சேர்த்த ஆதிக் ரவிச்சந்திரன் ட்ரெய்லர் எப்படி கொண்டு வந்துடுறாரு. எனக்கு தெரிஞ்ச ட்ரெய்லரில் தான் எல்லா கேரக்டரும் ஏறக்குறைய கொண்டு வந்து அதில் ஆட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு கதையை கூட ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். இல்லைனா அந்த கதை தெரியாத அளவுக்கு ரொம்ப லாபமாக அவர் கட் பண்ணியிருப்பாருன்னு பார்க்கலாம். அந்த ட்ரெய்லருக்காக தான் வெயிட்டிங். சார், மார்க் ஆண்டனியில் அவர் கட் பண்ண ட்ரெய்லர் நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. ஏன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த டைலாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக வச்சுருப்பார். கடைசியில் எஸ்ஜே சூர்யா சுட்டுட்டு போலீஸு அப்படின்ட்டு போவார். அந்த விஷயம் எல்லாமே பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. பட் இப்போ அஜித் சார் அவருக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னும் போது ட்ரெய்லர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே முடியல. சூப்பராக ஒரு மேட்டர் சொன்னீங்க நீங்கள். இந்த ட்ரெய்லருக்கு முன்னாடி மார்க் ஆண்டனி கணத்தில் போட்ட கல் மாதிரி தான் கிடந்தது. நீங்கள் ட்ரெய்லருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பசங்களாம் அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது, ஏதோ ஒன்று நமக்கான விஷயத்தை இந்த படத்தை சொல்லியிருக்காங்க, போனோமா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த படத்தை வரலாம் அப்படின்ற அளவுக்கு சூப்பராக கட் பண்ணியிருக்கு. நீங்கள் எஸ்ஜே சூர்யா கேரக்டராக இருக்கும், விஷாலை கூட அதில் வேறு விதமாக காமிச்சு அதை ஒரு படம் பார்க்கறதுக்கான ஒரு ஆவலை கொண்டு சேர்த்து தான். அதுதான் ஏற்கனவே அது ஒரு சுகர் கோட்டட் மாதிரி. அது அப்படி அந்த படத்துக்கு எப்படி பண்ணியிருக்காருன்னா சொல்லவே தேவையில்ல. ஏன்னா ஒரு டீசர்லேயே மிரட்டினவர், உண்மையிலேயே டீசரில் யாருமே எதிர்பார்க்கல, அப்படி கொண்டு சேர்த்தவர். அதை தாண்டி இப்போ நம்ம நாளைக்கு வரப்போகிற செகண்ட் சிங்கிள் அது 5:5க்கு வருமா, 6:4க்கு வருமா, 7:3க்கு வருமானு தெரியல. 5:5க்கே கூட விட்டுருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5:50க்கு விட்டுருந்தாங்க. ஓகே, நாளைக்கு 5:50க்கு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 26 செகண்ட் தான் அந்த ப்ரோமோவே அந்த அளவுக்கு தெரிக்க விட்டாங்க. ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷ், ஆதிக் ரவிச்சந்திரன், இன்னொரு பக்கம் அனிருத். இந்த ஈகோன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற அந்த பசங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அப்போ கூட கிடையாது, அப்போ கொஞ்சம் மறைமுகமாக கூட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஜிவி பண்ணுறாரா, நம்ம பாடுவோம். இப்போ பாடினா அவருக்கு தான் நம்ம மைலேஜ். அதான் என்ன சொல்ற, காட் பிளஸ் யூ மாமே, சவுண்டை ஏற்று அப்படின்னு சொல்லி ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்டை ஒன்று கொடுக்குறாப்புல அனிருத்தோடைய ஒரு யூனிக்கான வாய்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த வாய்ஸில் நிறைய பாட்டுகள் மேஜிக் பண்ணியிருக்காப்புல. இந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு தர லோக்கலான ஒரு குத்து பாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அனிருத் சார் தர லோக்கல் பாட்டில் தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜெயில் சீக்வன்ஸ் ஒன்று வருது இல்லை சார், அந்த இடத்துல இந்த பாட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தகவலாக போயிட்டு இருக்கு. ஜெயில் சீக்வன்ஸில் வருதா ஆனால் கொஞ்சம் கண்டிப்பாக இது மாண்டேஜ் எல்லாம் கொண்டு வர முடியாது. ஏன்னா அதுவும் ஓடிக்கிட்டு இருந்தது. மாண்டேஜ் சாங்காக இருக்குமா. ஒரு தடவை தேர்ட் சிங்கிள் அஜித் த்ரிஷா சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டாக இருக்கலாம். ஒரு மெலோடி பாட்டு கண்டிப்பாக தேவை இல்லைங்களா, அப்படி கூட இருக்கலாம். அதை தாண்டி இந்த பாட்டுக்காக தான் வெயிட் பண்ண. நாமளே கூட பார்த்தீங்கன்னா முதல் பாட்டு இதுதான் வரும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். லோகேஷ் தான் அந்த பாட்டை எழுதியிருக்காரு. அதெல்லாம் மீறி அனிருத் சொல்கிறேன் அவங்களுக்கே ஒரு இது இருக்குல்ல, சரி நான் தான் திரும்ப விஜய், அஜித், ரஜினி படம் பண்ணிகிட்டு இருக்கணுமா, ஜிவிஎம் பண்ணட்டும், நான் பாடுறேன் அப்படின்னு. ஜிவி பிரகாஷுக்கு ரொம்ப நம்ம திரும்ப தான் சொல்லிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ கிரீடம் ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படத்துக்குள்ள ஆல்ரெடி யார் டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத்தை ஃபிக்ஸ் பண்ணி கடைசி நேரத்தில் அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, ஷூட்டிங் கிளம்புற நேரத்தில். இது ரொம்ப முக்கியமான படம். இந்த பொன்னான வாய்ப்பை எந்த விதத்தில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் தான் ஒவ்வொரு அப்டேட்டாக சொல்லிட்டு. இதில் கூட பார்த்தீங்கன்னா என்னது ஸ்பீக்கர்லாம் தெரிக்க விட போகிறேன், ஸ்பீக்கர்லாம் கிழிய போகுது. கீழே கமெண்ட்ஸ்லாம் ஃபேன்ஸ் என்ன போட்டிருக்காங்க, தேட்டருக்காரங்க பாவன் போட்டு வச்சுக்கிறாங்க. ஏங்க தேட்டருக்காரங்க என்னங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் இதுவான விஷயம். கொண்டாடுங்க நீங்கள் அதை தாண்டி அதை டீசெண்டாக கொண்டாடிட்டு போகணும். ஒரு இதுவான விஷயம் அது என்னன்னா அந்த தேட்டர் எஃபெக்ட் தான். நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிலே கூட சொல்லியிருந்தோம், ஒரு தேட்டருக்கெல்லாம் அந்த பாட்டை பார்க்கும்போது அப்படி ஒரு வைப் இருக்கும், அப்படி ஒரு கொண்டாட்டம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த செகண்ட் சிங்கிள் இது தாங்க உண்மையான ஓஜி.
இதை பாருங்க நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது அவங்க பாஷைக்கு சொன்னோம்னா ஒரு கிளிம்ஸ் விட்டுருக்காங்க. இந்த காட் பிளஸ் யூ மாமே அப்படின்ற சாங் வந்து நடுவில் அவர் வந்து ஏகே ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பட் அது 2வது தடவை 3வது தடவை கேட்கும்போது வேற ஏதோ சொல்ற மாதிரியும் இருக்கு. ஆமா, ஏகே ஆன் ஃபயர்னு இருக்குது, ஏகேனா பயம், ஏகேனா பயம் மாதிரி ஏதோ சொல்றாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஏகேனா பயம் தான் இருக்குது. ஏன்னா ஒரு 17வது செகண்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே துப்பாக்கியா இந்த எந்திரன்ல ரஜினிக்கு இப்படி வரும் இல்லைங்களா எல்லா ஆயுதமும், அது மாதிரி மொத்த துப்பாக்கி இதுவும் அப்படி வந்து நிக்கிற மாதிரி இருக்குது. வந்து உண்மையிலே ஒரு ஃபேன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதற்கான ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு சின்ன சின்ன முன்னோட்டமாக தான் இந்த மாதிரியான அப்டேட்லாம் விட்டுக்கிட்டே இருக்காங்க. இனி இதை நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா இன்னும் ஒரு 11 நாள் இருக்குதா, 12 நாள் இருக்குது. இதுக்கப்புறமும் காலதாமதம் ஆகாது. கண்டிப்பாக இந்த படத்து மேலே இன்னொரு பக்கம் எதிர்பார்ப்பு பயங்கரமாக கூடியிருக்கு சைமன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அகிம்சா என்டர்டைன்மெண்ட் யூகேல இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்து அவங்க தான் வாங்கியிருக்காங்க. வந்து யூகேல வந்து இப்போ டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் வியூஸ்னு ஒரு ஸ்க்ரீனில் தான் ஓப்பன் வியூ சினிமாஸ் சினிமாஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண இதில் 40 லட்சம் டிக்கெட்ஸ் வந்து விற்றுருக்குது. வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யூகேல இருக்கிற மொத்த ஸ்க்ரீன்ஸ்லையுமே இதை போட போகிறோம் நாங்கள், அதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நீங்கள் யூரோப்லேயும் அதாவது ஓவர்சீஸ்லேயும் வந்து அஜித் ஒரு மாஸ் அப்படின்றது வந்து மறுபடியும் இந்த படம் நிரூபிக்க போகுது. இதெல்லாம் மீறி இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தேட்டருக்காங்க. ஏப்ரல் 10 எப்போ அப்படின்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கும், உலக அளவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கும், அதை தாண்டி மற்ற மாநிலங்களில் ஏன்னா கர்நாடகாவில் ஒரு பெரிய ஃபேன்ஸ் வந்து அஜித்துக்கு இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து இங்கே படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போல்லாம் வந்து இந்த பிரச்சனைக்கு முன்னாடிலாம் இங்கே தானே முதல்ல 4 மணி காட்சியில் அதுவும். அப்போ கர்நாடகாவிலேருந்து ஃபேன்ஸ்லாம் அந்த பைக்கில்லாம் வந்துடுவாங்க. வந்து இந்த பேனர் இதெல்லாம் கட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணின்னு நான் காசு தேட்டர்லேயே பார்த்துருக்கேன். வலிமை படத்துக்குலாம் அது மாதிரி அவங்க தனியாக வச்சு பேனர்லாம் வச்சு கன்னட இடத்துல அது ஏன்னா தண்ணிக்காக சண்டை போட்டுக்கிறோம். அது வேறு ஒரு ஃபேன்ஸாக வரும்பொழுது நம்ம எல்லாம் ஒன்றுன்னு அங்கே ஒரு பக்கம் கேரளாவிலேயும் இந்த படத்தை ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. தெலுங்கில் சொல்லவே தேவையில்ல. அப்படி இருக்கும்பொழுது ஏப்ரல் 10 ஒரு தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. சார் படத்தில் வந்து யார் யார் இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி எதுவுமே இப்போ வரைக்குமே ரிவீல் பண்ணல. யார் இதில் வில்லன், இதில் யார் பெரிய கேரக்டர் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லாமல் அந்தளவுக்கு சீக்ரெட்டாக வச்சுருக்காங்களே சார். ட்ரைலரில் வந்து இது ஃபுல்லாக ரிவீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை ட்ரைலர்லேயும் நம்ம வந்து கொஞ்சமாக காமிப்போம், தேட்டரில் வந்து அப்போ தான் பெரிய பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருப்பாங்க? இல்லை, நீங்கள் செகண்ட் சொன்னது தான் வந்து 2வது சொன்னது. ட்ரெய்லர்லேயும் இதை வந்து காமிக்க வேணாம், ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. வந்து நமக்கு அதுவாக இருக்குல்ல, குட்டு பேடு அக்லி ஒரு 3 தாங்க மெயின். அப்படின்னு அந்த குட் பேட் அக்லியை ட்ரெய்லரில் கொண்டு வந்து காமிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏற்கனவே வந்து அந்த இதில் ஒரு சாங்கில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கில் வந்து பிரசன்னாவை பார்த்தோம். மற்ற கேரக்டர் அர்ஜுன் தாஸ் அது இது ராகுல் தேவா, ஆமாம் இன்னும் நிறைய பேர்லாம் இருக்காங்க. வந்து அவங்கெல்லாம் எங்கே கொண்டு வந்து எந்த விதத்தில் காட்ட போகிறாங்க. சில கேரக்டர்லாம் சஸ்பென்ஸாகவே வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ரிலீஸ் அப்போ பிக் ஸ்க்ரீனில் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இது திரும்ப சொல்கிறது தான் வந்து நம்ம வந்து ஏப்பா நான் வந்து ஒரு நடிகரோட ஃபேன் நான் போஸ்டர் ஒட்டிகிட்டு இருப்பேன், விசில் அடிப்பேன், அங்கே போய் காகிதம் கழிச்சு போடுவேன். அப்படின்போது தம்பி நாளிலேருந்து உன்னோட டைரக்ட் அந்த ஹீரோ வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு உன்னை கூப்பிட்டுருக்காருன்னு அந்த மனநிலை எப்படி இருக்கும்? வந்து அந்த மனநிலையில் ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்காப்ல. அது ஒரு பெரிய இது. வந்து ஏற்கனவே அஜித் படம் பார்த்துட்டு இருக்காரு, சென்சார் பார்த்தவங்க பாராட்டியிருக்காங்க. அந்த முதல் 20 நிமிடத்தை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம். கடைசி 10 நிமிஷத்தில் வந்து யாரும் ரெஸ்ட் ரூம்லாம் எழுந்து போகாதீங்க அப்படின்னு. நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவமாக பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த விஷால் சாரை வந்து என்ன வச்சு கலாய்ச்சாங்களோ அந்த மேட்டரை வச்சே ஒரு பயங்கரமான சம்பவம் பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை ஒத்துக்கிட்டா இருப்பாருங்க. வந்து அது வந்து அதுவே பெரிய இதுவாகி போச்சுங்க, பப்ளிசிட்டி ஆகி போச்சு. அது வந்து அப்படின்னு அது ஒரு இதுதாங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இதை கொண்டு வந்து கரெக்டாக ஒரு படத்துக்குள்ளே சேர்த்துட்டிங்கன்னா அந்த படம் இட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது அஜித்துக்கு சொல்லவே தேவையில்ல, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நேற்று சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் பார்த்தீங்களா? ஆமாம் சார், அதை மிஸ் பண்ண முடியுமா? அதை பார்த்த உடனே அப்படியே அந்த எல்லோ டிஷர்ட்டில் பார்த்த உடனே ஷாலினி மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம் சார், அந்த ஆலுமா டோலுமா பாட்டு கூட அந்த டைமில் ஓடிட்டு இருக்கு. கரெக்டாக இப்போ காமிச்ச உடனே டிஜே போட ஆரம்பிச்ச உடனே விசில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பையன் அந்த வீடியோவை பார்த்தேன், வந்து அப்பா பாட்டுன்னு சொல்கிறான் பொழுது வந்து அப்படின்னு இருக்குது. இல்லைன்னா ஒரு மாஸ் ஹீரோவுக்கு அப்படியாப்பட்ட ஒரு இது எங்கே போனாலும் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அஜித்துக்கு மட்டுமே. சத்தியம் விஜய்க்கு அது விட்டு விஜய் அரசியல் களத்துக்குள்ளே போயிட்டார். வந்து ரஜினிக்கு அது சொல்லவே தேவையில்லை. வந்து இப்படி இவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து இந்த ஃபேன்ஸ்குள்ளே சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிற சண்டையை கண்டி மற்றபடி யாரும் ஒன்றும் வந்து யாருக்கும் வாய்க்கா வரப்பு தகராறுலாம் ஒன்றும் கிடையாது. வந்து சோஷியல் மீடியாவில் முகம் தெரியாதவர்கள் போட்டுக்கிற சண்டை தான். வந்து எனக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம் இந்த படம் சம்மந்தமாக என்னென்னா, நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கிறோம், இந்த இத்தாலியில் நடந்த கார் ரேஸில் வந்து இன்டர்வியூ கொடுக்கும் போது வந்து குட் பேட் அக்லின்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன், ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா,
அஜித் வாயிலேருந்து இப்படியா அப்படின்ட்டு வந்து எல்லாருமே அதான் சார் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவரெல்லாம் படத்தை பற்றி பேசவே மாட்டார், ஆதிக்கு உன் படத்தை பற்றி பாரியா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். அது ஒரு பெரிய அது என்னன்னா, ஒரு ஹீரோவுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து இந்த படம் நல்லா வந்திருக்கா வரலையா அப்படின்னு. இத்தனை படம் பண்ண ஹீரோவுக்கு வந்து தெரியும். அதனுடைய உற்சாகத்துடைய வெளிப்பாடு தான் வந்து இதை பேசணும்னா ஏம்பா ஓவர் ஐப் ஏற்றுறீங்க அப்படின்வாங்க. அது ஓவர் ஐப் கிடையாது, ஒரு நம்பிக்கை தான், அதீத நம்பிக்கை தான். ஒரு டைரக்டருக்கு எந்த அளவுக்கு அதீத நம்பிக்கை இருக்கோ அது மாதிரி அந்த அந்த நம்பிக்கை வந்து ஃபேன்ஸுக்கு கொடுக்குறாரு வந்து. குறிப்பாக நம்ம திரும்பவும் சொல்கிறது தான், ஒரு இப்போ 4 மாதம் தொடங்க போகுது, 4வது மாதம் தொடங்க போகுது. இன்றைக்கி வரைக்கும் தமிழ் சினிமாவிலேருந்து எந்த படம் அந்தளவுக்கு வசூல் ரீதியாக ஒரு ரெண்டு படங்களை தவிர வேறு இன்னும் பெருசாக எங்களுக்கு இல்லைங்க. அவங்கள தேட்டர் வச்சு நடத்தணும், டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சினிமாவும் நல்லா இருக்கணும் அப்படின்பொழுது எங்களுக்கு ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னா அது குட் பேட் அக்லி தான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் வந்து இந்த செகண்ட் சிங்கிளில் இடையில ஒரு வாய்ஸ் வருது, டிஆர் வாய்ஸா கவனிச்சிங்களா? இல்லை, டிஆர் வாய்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். கீழே அந்த எல்லாரோட ஆர்டிஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணும்போது ரேப் பாடினது அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சார். பால் டப்பா அவர் தான் ரேப் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த காத்து மேலே. ஆமாம் சார், மக்காமிஷி பிரதர் படத்தில் அதெல்லாம் கலக்கி எடுத்துட்டாரு வந்து. உண்மையிலே இதுதான், இந்த மேஜிக் தான் வந்து ஒரு பாட்டை வந்து கொண்டு வர சொல்லுது. பால் டப்பா அந்த ரேப் பாடி இருக்கிறது, அனிருத் பாடி இருக்கிறது, ரோகேஷ் எழுதியிருக்கிறது, ஜிவி வந்து அதை என்ன சொல்கிறது வந்து சவுண்ட், அதை ஸ்பீக்கர் தெரிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி விஷயம் தான் இனிமேல் வந்து தொடர்ச்சியாக இந்த இருக்கிற இந்த 12 நாள்லையும் அப்டேட் ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக ஒரு தேர்ட் சிங்கிள், ஒரு கிளிம்ஸும் இடையில விடுவாங்க, ஒரு போஸ்டர் விட்டால் நல்லாயிருக்கும். அதையெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு 10 அப்படின்னா ஒரு ஏப்ரல் 5 இல்லை 4ஆம் தேதி ட்ரெய்லர் வந்துடும். ஃபர்ஸ்ட் எங்கே பார்க்க போகிறீங்க? எங்கே பார்க்க போகிறோம்? ஆமாம் சார், அதுதான் தெரியல. யூகேல ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கேட்டு போட்டிங்கன்னா யூகேல டிக்கெட் போட்டா அங்கே டிக்கெட் கூட போய் பார்க்க மாட்டாரு போல. நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் எல்லாரும் அந்த ஒரு ஹைப் இருக்கும்ல சார், ஐயோ எப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. இந்த ஏப்ரல் 9ஆம் தேதி நைட்டு வந்து எல்லாருக்கும் இந்த தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன். ஐயோ காலையில் தலைப்படம் எப்படி இருக்க போதோ, எங்கே போய் பார்க்க போகிறோமோ அப்படின்ற ஒரு ஹைப் வந்து குட் பேட் அக்லி ஃபீவர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்க போகுது. ஆனால் நீங்கள் யூகேன்னு சொல்லும்போது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, எப்போ இவங்க நகரிக்கு போகிற பார்ட்டி இவங்க, ஆமாம் அப்படி கொஞ்சம் ஒரு 8 எடுத்தாங்கன்னா திருப்பதி போய் படம் பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் இல்லை ஒரு ஆர்வம் தான் வந்து சொல்ல முடியாதுங்க. திடீர் ஃபேன்ஸ் ரொம்ப கொஞ்சம் அதி தீவிரமாக இருக்கிற வசதி படித்த ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா போட்டு டிக்கெட்டை போட்டு யூகேல கூட படம் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இல்லை மலேசியா சிங்கப்பூரில் முன்கூட்டியே கூட ரிலீஸ் ஆகும், போய் பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்னென்னா அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை, அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டை இந்த படம் வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்குது. வந்து மலேசியா சிங்கப்பூர்லாம் படம் பார்க்கணுன்னா அமைதியாக உட்காந்து பார்க்கணுமா சார்? கத்தனா வெளியே அமைச்சிருவாங்களாம். அப்படி இந்த படத்தை எப்படி அமைதியாக? அது வந்து அமெரிக்காவிலையும் உண்டுங்க. வந்து அமெரிக்காவில் பாலகிருஷ்ணா படத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? இதுன்னு நினைக்கிறேன், அந்த டாக்கு மகாராஜா. அது என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே தெலுங்கு பீப்புள் அதிகம் இல்லைங்களா, பண்டல் பேப்பரை கட்சி போட்டிருக்காங்க. படத்தை நிறுத்திட்டு எல்லாரும் வெளியே தள்ளிட்டுக்கிறாங்க, ஷோ கேன்சல்னு. அதுக்கப்புறம் அலறி அடிச்சு மன்னிப்பு கேட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணி அப்படியே பின் டிராப்ல படம் பார்த்துருக்காங்க. வந்து பாலையா படத்துக்கு இங்கே தான் சம்பவம் பண்ண முடியும், அங்கெல்லாம் சம்பவம் பண்ண முடியாது. நீங்கள் சொல்ற மாதிரி சிங்கப்பூரில் அது மாதிரி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், சிங்கப்பூரில் இருக்கு. எல்லா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல வந்து அந்த மாதிரி நம்ம ஃபேன்ஸ் இங்கே அது மாதிரி பார்ப்பாங்க. வந்து ஒரு சல்மான் கான் படத்துக்கு நார்த்தில் வெடியை தூக்கி போட்டானுங்க பாருங்க உள்ள. ஆமாம் சார், ஆமாம் 1000 வாழாவா அது பாட்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கு, அநியாயம் பண்ணுவானுங்க அவங்க ஒரு பக்கம். அது வேற சிக்கந்தர் வேற ரிலீஸ் ஆக போகுது. ஆமாம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அது வேற அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி வேற பேசியிருந்தாரு. ஆமாம், நாங்கள் வந்து சூர்யா படத்தை பார்க்குறோம், ரஜினி படத்தை பார்க்குறோம், விஜய் படத்துக்கு விசில் அடிக்கிறோம், அஜித் படத்துக்கு கை தட்டுறோம். ஆனால் எங்கள் படத்துக்கு நாங்கள் வரும்போதெல்லாம் சல்மான் பாயின்றீங்க, ஆனால் படத்தையே பார்க்க மாட்டேன்றீங்க. பேன் இண்டியா படத்தெல்லாம் நாங்கள் ஓட வச்சுருக்கோம். உண்மையிலே அவங்க பார்த்தா தாங்க அது பேன் இண்டியா படம். ஆமாம் சார், நீங்கள் நார்த்தில் பார்க்காம விட்டாங்கன்னா அது பேன் இண்டியா படம் கிடையாது. நாங்களாம் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, தன்னுடைய குமுறில் சல்மான் கான் வெளிப்படுத்தி குமுறி தள்ளிட்டாரு. 2வது வந்து அந்த படத்தில் வந்து சிக்கந்தருக்கு பார்த்தீங்கன்னா கேமராமேனும் நம்ம ஆள் தான், இசை வந்து சந்தோஷ் நாராயண, இவர் முருகதாஸ், அத்தனை பேரும் உள்ள பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. வந்து கண்டிப்பாக பார்த்துருவோம் நம்ம. வந்து ஓவராலாக பார்க்கும்போது அந்த செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ வந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி நல்ல ஃபீல் தான் கொடுக்குது. இது ஆளுமா டோலுமா ரேஞ்சுக்கு இந்த சாங் வந்து நல்ல ஹிட் ஆகும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஆளுமா டோலுமா அப்படி கேட்கும்போது என்னையாவது ஆளுமா டோலுமான்னாங்க, அடிச்சு தூக்கு என்னங்க அடிச்சு தூக்குன்றாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு எவர் கிரீனாக இருக்குல்ல. ஒரு ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் மேட்ச்சில் போடுற அளவுக்கு இருக்கும் பொழுது இந்த பாட்டு
காட் பிளஸ் மாமு அப்படின்ற வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து கொண்டாடக்கூடிய பாட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே சார், நாளைக்கு பாட்டு வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா பார்த்துட்டு பேசுவோம். நன்றி சார். வணக்கம்.